நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா AUTOFS மூலமாக எப்படி மவுண்ட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். AUTOFSனால் என்னென்னா, இப்போ நம்ம SMBS வந்து நம்ம லினக்ஸ் கிளைண்ட்டில் வந்து மவுண்ட் பண்ணியிருந்தோம், மேனுவலாகவும் மவுண்ட் பண்ணியிருந்தோம், ETCFS டேப் மூலமாக மவுண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் என்னென்னா நம்ம அந்த லொக்கேஷனில் அடிக்கடி ஒர்க் பண்ண மாட்டோம். எப்போவாச்சும் தான் நம்ம ஏதாவது ஃபைலை அப்லோட் பண்ண போகிறோம், அல்லது எப்போவாச்சும் ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் இதில் இருக்கும். எப்போவாச்சும் அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னா AUTOFS கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எதுக்காக AUTOFSனா, இப்போ நம்ம மேனுவலாக மவுண்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம மவுண்ட் பண்ண டைம்லேருந்து அந்த போர்ட் வந்து எஸ்டாப்ளிஷில் இருக்கும். அது 445 போர்ட் சொல்லணும்னா அது வந்து எஸ்டாப்ளிஷில் இருக்கும். இதனால் நெட்வொர்க் வந்து தேவையில்லாமல் டிராஃபிக் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். AUTOFS மூலமாக பண்ணும்போது நமக்கு எப்போ அந்த டைரக்டில் ஒர்க் இருக்கோ அந்த டைமில் மட்டும் நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் ஆகும். மற்ற நேரத்தில் நெட்வொர்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாது. AUTOFSல டிஃபால்ட் டைம் அவுட் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு இதில் AUTOFS மூலமாக மவுண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க. அப்புறம் டிஃபால்ட் டைம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஐடியலாக இருந்தீங்கன்னா செஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் எப்போ அந்த லொக்கேஷன் போகிறீங்களோ அப்போ தான் செஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். இதுதான் AUTOFSல பெரிய அட்வான்டேஜ். AUTOFS பேக்கேஜ் இன்ஸ்டால் இருக்கான்னு செக் பண்ணணும். டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் இருக்காது, நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். rpm-qa pipe grep AUTOFS. ஓகே, இப்போ இல்லை install AUTOFS நம்ம வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறோம். எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிட்டு சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் AUTOFS இதோடைய சர்வீஸ் வந்து ஸ்டார்ட்டில் இருக்காது, நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் AUTOFS அதுமாதிரி சர்வீஸை எனேபிள் பண்ணணும். சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் AUTOFS எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் AUTOFS இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இப்போ AUTOFS உடைய கான்ஃபிகரேஷன் ரூல் பார்த்துட்டிங்கன்னா vi/etc auto.master இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. shift-G அமைக்கிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு /- ஒரு டேப் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. /etc auto.misc ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை நம்ம கால் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டேன். vi/etc auto.misc ஓப்பன் பண்ணுறேன். shift-G அமைக்கிக்கலாம். அது இப்போது என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம வந்து 2 டைரக்டரி வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பப்ளிக்கும், இன்னொன்று வந்து ப்ரைவேட்டுன்னு ஷேர் பண்ணியிருக்கோம் என்ன சாம்பா சர்வர்லேருந்து. இப்போது எதில் மவுண்ட் பண்ண போகிறோம்னா பப்ளிக் ஷேருங்கிற மவுண்ட் பாயிண்டில் மவுண்ட் பண்ண போகிறோம். public_share இதுதான் அதோடைய மவுண்ட் பாயிண்ட். ஒரு டேப் கீ பண்ணிவிட்டு -fs type =CIFS அதோடைய ஃபைல் சிஸ்டம் டைப். யூசர் பார்த்தீங்கன்னா GUST:192.168.19.7/public சேவ் பண்ணிவிட்டு சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் AUTOFS. இப்போ நம்மள்ட்ட ஏற்கனவே அந்த டைரக்டரி இருக்கிறனால நம்ம வேறு டைரக்டரி மாற்றிக்கலாம். நான் வந்து /publicன்னு மாற்றுறேன். ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ls-ld/public. இப்போது AUTOFS சர்வீஸ் ஸ்டாப் ஆகிட்டுனா அந்த டைரக்டரி இருக்காது. இப்போ பாருங்கள், ஸ்டாப் AUTOFS. இப்போ செக் பண்ணி பாருங்கள், இந்த டைரக்டரி வந்து AUTOFS இந்த சர்வீஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. இப்போது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த சர்வீஸை. ஸ்டார்ட் df-ht செக் பண்ணி பாருங்கள், இருக்காது. இப்போ எனக்கு /publicல ஒரு ஒர்க் இருக்குது, அதனால் /public இந்த லொக்கேஷனில் போகிறேன். ls-l கொடுக்கேன். இதில் ஏதாவது டைரக்டரி க்ரியேட் பண்ணலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணும்போது என்னென்னா lnx_dir1. ஸோ நம்ம டைரக்டரி க்ரியேட் பண்ணிட்டோம், வெளியில் வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இது இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிசபிள் ஆயிரும்.
இப்போ இதை வந்து நம்ம வந்து டைம் அவுட் செட் பண்ணலாம் செட் பண்ணிக்கலாம். எப்படி டைம் அவுட் செட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா vi/etc auto.master இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மிஸ்க்குள்ள அந்த லைன் போய்க்கோங்க, டேப் அமுக்குங்க, --time out ஈக்குவல் டு ஒரு 30 செகண்ட் செட் பண்ணுறேன். systemctl restart AUTOFS /public உள்ள போகிறேன், ls-ltr பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னு சொன்னோம், நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அந்த ஃபைலை, file1.txt. ஓகே, இப்போ வெளியில் வந்துட்டோம். இப்போ பாருங்கள், அடுத்த 30 செகண்டில் இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மவுண்ட் பாயிண்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். இப்போது netstat -atn-pl செக் பண்ணி பாருங்கள், போர்ட் பார்த்தீங்கன்னா லிசன் ஆகிருக்கும் 445 எஸ்டாப்ளிஷ்டில் இருக்குது 445. அதே மாதிரி சர்வர்லையும் செக் பண்ணி பாருங்கள், netstat -atn-pl smp client smp status இப்போ பார்த்தீங்கன்னா நோபடி யூசர் வந்து மவுண்ட்டில் இருக்காங்க, அதனால் போயிட்டுருக்கு. இப்போ 30 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆயிரும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நோபடி போயிட்டு, ஏன்னா நம்ம AUTOFS மூலமாக நம்ம செட் பண்ணியிருந்தோம். AUTOFSோடைய பெரிய அட்வான்டேஜ் இதுதான். இப்போ நெட்ஸ்டாட் கொடுத்து பாருங்கள், நம்ம 71 வந்து இருக்காது. இது வந்து விண்டோஸில் உள்ளது. இப்போ df-ht செக் பண்ணி பாருங்கள், இருக்காது. இப்போ திரும்பி நமக்கு அந்த லொக்கேஷனில் ஒர்க் இருக்குன்னு சொன்னால் அந்த லொக்கேஷன் போனால் திரும்பி கனெக்டிவிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ls-ltr கொடுத்து பாருங்கள், df-ht கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மவுண்ட் ஆயிருக்கும். இப்போது இவ்வளோ நேரம் வந்து பப்ளிக் கெஸ்ட் யூசர் பண்ணிருந்தோம். இப்போது கெஸ்ட் யூசர் இல்லை, நமக்கு வந்து கிரெடென்சியல் மூலமாக பண்ணுறோம், ப்ரைவேட் இதை மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். vi/etc auto.misc இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க, shift-g அமைக்கோங்க. இப்போ /private இந்த இதில் தான் மவுண்ட் பண்ண போகிறோம். மவுண்ட் பாயிண்ட் வந்து /private வச்சுருக்கேன். fs type ஈக்குவல் டு cfs, அதாவது இந்த கிரெடென்சியல் ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அந்த கிரெடென்சியல் ஃபைல் லொக்கேஷன் நம்ம கொடுக்கணும். credentials equal to /root/smp.txt :192.168.19.7/private. இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போது ப்ரைவேட்டுங்கிற லொக்கேஷன் போகிறேன். லெட்ஸ் systemctl restart AUTOFS. இப்போ cd/private இப்போ போகலாம், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபைல்ஸ் இருக்குது. இந்த கிரெடென்சியல்ஸ் ஃபைல் எங்கேருந்து இருக்கு பார்த்தீங்கன்னா class root smp.txt. இந்த கிரெடென்சியல் ஃபைலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து தான் மவுண்ட் பண்ணுது AUTOFS. ஸோ AUTOFSக்கும் கிரெடென்சியல் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி ரீடுக்கும் இருக்கும்போது அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ரீடுக்கு பண்ணாலும் நம்ம ரீடுக்குள்ளதையும் செட் பண்ணிக்கலாம். ரீடுக்கு எந்த ஃபைல் நம்ம வச்சுக்கோம் பார்த்தோன்னா ls-l கொடுத்து பாருங்கள், smp_user12 வச்சுருக்கோம். vi/etc auto.misc ஓப்பன் பண்ணிக்கோங்க, shift-g அமைக்கலாம், yypmg பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை private_read இதோடைய கிரெடென்சியல் பார்த்தீங்கன்னா smp_user12.txt எழுதுல. அதாவது எந்த நேமில் நம்ம அந்த கிரெடென்சியல் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோமோ அந்த நேம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். systemctl restart AUTOFS. இப்போ cd private_read இதுக்குள்ளே போய்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி mkdir directory 12 கிரியேட் பண்ண முடியாது, பெர்மிஷன் டினைட் வரும். டச் ஃபைல் 12 கிரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ரைவேட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரைவேட்டுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் உண்டு. ஏன்னா யூசர் 11 மூலமாக மவுண்ட் பண்ணியிருக்கோம். mkdir user11_dir அதுமாரி டச் ஃபைல் 11_user11. ஸோ நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இப்போ அடுத்து நம்ம யூஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஆக்டிவாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், ப்ரைவேட்டுக்குள்ள இப்போ லாகின் பண்ணிடலாம்.
வெளியில் வந்துக்கலாம். df-ht. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ரீடு போயிடும், அடுத்து 30 செகண்ட் இன்ஆக்டிவாக இருக்கும்போது ப்ரைவேட் அந்த ஃபைலும் போயிடும், அடுத்த 30 செகண்டில் இன்ஆக்டிவாக இருந்தால் பப்ளிக்கும் போயிடும். இதுதான் AutoFS உடைய பெரிய அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம சர்வரில் செக் பண்ணி பார்க்கலாம். SMP ஸ்டேட்டஸ். இப்போ நோபடி யூசராக லாகின் பண்ணியிருக்கோம், அடுத்து யூசர் 11 லாகின் பண்ணியிருக்கோம், யூசர் 12 லாகின் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டேட்டஸ் திரும்பி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 30 செகண்ட் ஆகட்டும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. நம்ம நோபடி யூசர் நம்ம பார்த்தீங்கன்னா 192.168.7.19.71 அந்த இதில் எதுவுமே இல்லை பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 என்ன இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி பப்ளிக் ப்ரைவேட் அண்டர்ஸ்கோர் ரீடு 3மே மவுண்ட் ஆயிருந்துச்சு. இப்போ அடுத்த 30 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிட்டு. ஸோ அதனால் நமக்கு இந்த நெட்வொர்க் நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும்.